கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். பிரியமானவர்களே, இருதயத்துல கசப்பு, வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மை பெருமையாய் மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிப்பது, அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையானது, அதற்கு விரோதமானது. ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரி தன் கணவனை குறித்த அதிருப்தியான காரியங்களை சுமார் 1 மணி நேரம் உணர்ச்சி வேகத்தோடு பேசினார். திருமணமான நாளிலிருந்து அவளுடைய மனதிற்கு கஷ்டமாக கணவன் பேசின நடந்த அத்தனை காரியங்களையும் நீண்ட பட்டியலிட்டு அந்த சகோதரி பேசினார். அவள் சொன்ன காரியங்கள் நியாயமானதாகப்பட்டது. ஆனால் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தருடைய பந்தியில் தொடர்ந்து பங்கு பெறுகிற அவரால் எப்படி இத்தனை கசப்பான காரியங்களையும் ஆனால் அனல் குறையாமல் மனதில் பூட்டி வைக்க முடிந்தது என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படித்தான். இன்னொருவரால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனதில் காயங்கள் அடைந்திருக்கலாம். ஆனால் அவற்றை நம்முடைய மனதில் நினைத்து நினைவை விட்டு நீங்காத அளவிற்கு வைத்துக் கொண்டிருந்தால் அது நல்லதல்ல. சில நேரங்களில் தற்போதுள்ள சூழ்நிலைகளால் அல்ல, பல ஆண்டு சம்பவங்களை சேர்த்து வைத்து பார்ப்பதனால் தான் வருத்தமும் அமைதியின்மையும் அதிகமாக ஏற்படுகிறது. மிகுந்த கஷ்டங்களை கடந்த காலத்தில் தந்த ஒருவரை குறித்து பாதிக்கப்பட்ட நபரிடம் கேட்டபோது, நான் மறந்து போனவைகளை மறுபடியும் நினைவில் கொண்டு வரும் வீண் வேலை எனக்கு எதுக்கு என்று கேட்பாராம். நம் வாழ்வில் கிறிஸ்துவுக்கு எதிராக நம்மிடம் நிகழ்ந்த தகவல்களை எல்லாம் சேர்த்து வைத்து நம்மை பார்த்தால் கர்த்தரோடு நமக்கு ஒரு உறவு இருக்கவே முடியாது. கடந்த கால கசப்பான காரியங்களை எல்லாம் நாம் மனதில் சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பது கர்த்தருடைய அன்பு உள்ளத்தில் போதுமான அளவிற்கு உணரப்படாததற்கு அது ஒரு அடையாளமாகும். கர்த்தரின் அன்பையும் ஐக்கியத்தையும் உணர்கின்றவர்கள் யாரை குறித்து கோபமான காரியங்களையும் நினைவுகளையும் விட்டு நீங்காமல் வைத்துக் கொண்டிருப்பது அது சரியானதல்ல. பிரியமானவர்களே, கசப்பான இந்த இருதயத்துல கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது. ஒருவர் செய்த தவறுகளை நம் மனதிலே வைத்திருப்போமானால் அது நமக்கு நாமே கேடு உண்டாக்குறதுக்கு அடையாளம். அதை கிறிஸ்துக்குள் மன்னித்து மறந்து விட்டுவிட்டு தேவ அன்பை வெளிப்படுத்தணுமே ஒழிய, எப்பமோ நடந்த சம்பவம், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அதை இருதயத்தில் வைத்திருப்பது அது வஞ்சகம் தீர்ப்பது போலவும், அந்த வஞ்சகம் எனக்கே நான் தீர்த்துக் கொள்வது போலும் காணப்படும். பிரியமானவர்களே, யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை குறித்து குற்றமாக கூற ஏராளமான கசப்பான காரியங்களை கொண்டிருந்த போதிலும் அவன் அனைத்தையும் மனதில் சேர்த்து வைக்கவில்லை. எனவே அவன் மன விடுதலையோடு
எதிர்வந்த எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்க முடிந்தது. மன்னிப்போம், மறப்போம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தினமும் தேவையான ஒரு கொள்கையாகும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்கள் செய்த காரியங்களை நினைத்து, நினைத்து, நினைத்து யோசேப்பு அத வைராக்கியமா வைக்கவே இல்ல. அத அங்கேயே விட்டுட்டாரு. அங்கேயே மறந்துட்டாரு. அங்கேயே மன்னிச்சுட்டாரு. அதனால தான் யோசேப்பு அடுத்த ஸ்டெப் கடந்து போக முடிஞ்சது. அதே மனசுல வச்சிருந்தா, அது எனக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்திருக்கும். அல்லது ஒரு ஆசீர்வாத கேடுக்கு தடையா இருந்திருக்கும். ஆசீர்வாத கேடு வந்திருக்கும். அதனால தான் சொல்றது, அநேக பேர் தம்முடைய இந்த பிள்ளைகளோடு, கணவனோடு, மனைவியோடு, உறவினரோடு, வேலை செய்ற இடத்துல, தொழில் செய்ற இடத்துல, சக நண்பர்களோடு, படிக்கிற இடத்துல, இப்படி பல இடங்கள்ல நடந்த சம்பவங்களை அல்லது தங்களுக்கு நேராக பேசினவர்களை, செய்தவர்களை அத மன்னிக்க முடியாதபடி, மறக்க முடியாதபடி, அத இருதயத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. நெறைய உவமைகள சொல்ல முடியும். அது இருதயத்தில வைக்கிறதுக்கு அடையாளம் என்ன? பழி வாங்குறதுக்கு அடையாளம். சொன்னவன், பேசினவன், செய்தவன் கூட மறந்துருவான். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அத மறக்க முடியல. ஆனா அவங்களும் கிறிஸ்தவங்க தான். ஆமா. கிறிஸ்தவங்க தான். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தான். இது கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு எதிரானது. வெளித்தோற்றத்தில கிறிஸ்துவங்கிற போர்வையிலயும், உள்தோற்றத்தில இப்படிப்பட்ட கசப்புகளையும் வைத்துக்கொண்டு, கிறிஸ்துக்கு முன்னாடி நிற்பதற்கு எப்படி நமக்கு முடியும்? அது எப்படி தகுதியாகும்? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலாம், வைக்கலாம், இருக்கலாம். எல்லாம் நடக்கும் அது. உலகத்தில சகஜம். ஆனால் அன்றைக்கே மறந்துடணும். அன்றைக்கே மன்னிக்கணும். அத இருதயத்தில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதெல்லாம் அந்த வேதனை வரும். அத தாங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் வேதனை. அந்த வேதனை யாருக்கு? அ அந்த வேதனை யாருக்கு? இருதயத்தில வச்சிருக்கிறவங்களுக்கு தான். இந்த மனக்குழப்பம், மனப்பிரச்சனை, மனப்போராட்டம், பார்த்தா கோவம் வரும், பார்த்தா எரிச்சல் அடைவோம். எதிர் முதிர்ம வந்துட்டா போதும். வேற வேலையே வேண்டாம். இது பிசாசுனுடைய ஒரு ஆயுதம். நல்லா கவனிக்கணும். இத நல்லா பார்க்கும்போது, இது இந்த கசப்பு, வெறுப்பு, விரோதம், பகை, வைராக்கியம் இதெல்லாம் பிசாசுனுடைய ஒரு ஆயுதம். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உடனே ஒப்புரவாயிரணும். உடனே சரிப்படுத்திறணும். இன்னைக்கு நடந்த நாளைக்குள்ள சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிரணும். காலை நடந்தது, மத்தியானம் நடந்தது அப்படின்னா, அத எரியத்துல வைக்காம, கசப்பா இருக்காம, இந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஒப்புரவாயிரணும். சரிப்படுத்திறணும். அத வைக்க வைக்க வேதனை. கசப்பையும், வைராக்கியத்தையும் விலக்காதிருக்கிற இருதயம் தேவனை விட்டு விலகி இருக்கிறது என்றுதான் பொருள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அ பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர், சதுசேயர், ஜனங்கள் எல்லாரும் எழும்பி இயேசுவ அவர்கள் சொந்த அ பகையா இல்ல. தேவனுக்கு விரோதமா பேசுறான் அப்படின்னு சொல்லி, தேவனுக்கு விரோதமா நடக்கிறான்னு சொல்லி பகைத்தார்கள். தேவன் தான், பிதா தான் குமாரனை அனுப்பினார் என்று அறியவில்லை. அதனால இயேசுவை அவர்கள் பகைத்தார்கள், விரோதித்தார்கள். அவரை எப்படியாவது கொலை செய்யணும். அப்படி கொலை செய்த இயேசுவை கூட பாருங்க கடைசி வரை சிலுவையில பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. கொலை செய்த ஒரு கூட்டம் இருந்துச்சு. வேடிக்கை பார்க்குற ஒரு கூட்டம் இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாருக்கும் முன்பாக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்படின்னு சொல்லி தன் மரணத்துக்கு முன்னாடி சிலுவையில அத முதல் வார்த்தையாக முடிச்சுட்டாரு. ஆம் பிரியமானவர்களே, உங்க இருதயத்தில கசப்புகள் இருக்குதனால், நீங்க தேவனோடு இல்ல. தெளிவா சொல்லலாம். அவன் பிசாசனுடைய ஆயுதமா இருக்கிறோம். இதான் உண்மை. அதனால இதுவரைக்கும் நீங்க அப்படிப்பட்ட யாரோடையாவது
கசப்பாக, வைராக்கியமாக இருந்தால், இன்றைக்கே நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய இதயத்தில் அப்படி இருக்கக்கூடாது. அது ரட்சிக்கப்பட்ட அடையாளமும் இல்ல. விடுதலை வாங்கிரணும். பிரியமானவர்களே, உங்கள் இதயத்தில கசப்பான வைராக்கியத்தை வைக்காதீர்கள். விரோதத்தை வைக்காதீர்கள். பெருமை பாராட்டுங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் சரிதான் அப்படின்னு பெருமை பாராட்டக்கூடாது. நீங்க போய் ஜெபாலயத்தில் நின்னாலும் கர்த்தர் ஜெபத்த கேட்க மாட்டாரு. நீங்க போய் காணிக்கப்பட்டா அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. நீங்க எல்லா சமுதாயத்துக்கு முன்னாடி நின்னா கூட ஒரு சில பேர் உங்கள பார்க்கிற விதமே வித்தியாசமா தான் இருக்கும். ஆ இவன்லாம் கோயிலுக்கு வந்துட்டான். இவன்லாம் கோயிலுக்கு வந்துட்டான். இந்த மாரி நடந்தது. இதெல்லாம் சம்பவம் நடந்துச்சு. இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு தான் கோயிலுக்கு வரான். அப்படின்லாம் குற்றப்படுத்துவாங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதனால கடந்த கால கசப்புகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மன்னித்து சரி செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இது அடையாளம் இல்ல. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம் இல்ல. நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுக்கு அடையாளம் இல்லை. அதை நீங்க உள்மனதிலே பூட்டி வைத்திருந்தால், அது உங்களுக்கு கேடு. அதை விட்டு விடுங்கள். மனம் திரும்புங்கள். கர்த்தரோடு இருங்கள். கர்த்தரோடு ஒப்புரவாகுங்கள். மனுஷரோடு ஒப்புரவாகுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.